இதெல்லாம் என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஃப்ரெஷர்ஸ் டே. ஃப்ரெஷர்ஸ் டே அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய யோசிச்சுருப்பீங்க. என்னென்னா, இப்போது புதுசாக வரவங்களுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் அது கிடையாது. அது என்னென்னா, ஆடு வெட்டுறதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல, அதுதான் ஃப்ரெஷர்ஸ் டே. எங்களுக்கும் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க. எனக்கு இந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? இந்த நிமிஷம் காமிக்கிறேன் பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு. ஃபோட்டோஸாக இருக்குது, ஒரே குரூப்பு தான். இங்கே பாருங்க, ஒரே டான்ஸு, எல்லாம் ஒரே மஜாவாக இருக்காங்க. இப்போ புரிஞ்சிருக்குமே ஃப்ரெஷர்ஸ் டேனா என்னென்னு. ஆடு வெட்டுறதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணி குளிப்பாட்டி ஒரு பொட்டெல்லாம் வச்சு பண்ணுவாங்கள்ல, மாலை போட்டு, அதுக்கு பேர் தான் ஃப்ரெஷர்ஸ் டே. எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியும் அதோட வலி வேதனை என்னென்னு. ஏன்னா எனக்கும் இது பண்ணாங்களே, நான் ஃபஸ்ட் இயர் வந்தப்பவும் பண்ணாங்க. எங்களெல்லாம் வச்சு குளிப்பாட்டி எங்கள் சீனியர்ஸ் பண்ணாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஜூனியர்ஸ்க்கு பண்ணி குளிப்பாட்டி டீச்சர்ஸ் கிட்ட கொடுப்போம். அவங்க வெட்டி எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சு விடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஃப்ரெஷர்ஸ் டே. கொஞ்சம் பாருங்கள், எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒரே கலர்ஃபுல் டான்ஸ் தான். இந்த குரூப் தான் ரொம்ப இதாக இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கடைசியில் போகும்போது தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் யோசித்தேன், என்னோடய சீனியர்லாம் நடந்து போகும்போது நான் யோசிப்பேன், செம மாசாக இருக்குல்ல அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் இப்போ தான் நான் சீனியராக இருக்கும்போது தான் தெரியுது அது மாஸ் இல்லை, தமாசுன்னு. எப்படி வச்சு செய்வாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. இவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சரில் ஏதாவது எசைக்கு பண்ணிடணும்னு வேறு பயமாக இருக்குது. அவ்வளோ மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. தினசாக வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக எங்கேருந்து யோசிப்பாங்கன்னே தெரில. புதுசாக எடுத்துகிட்டு வராங்க, பைத்தியம் பிடிக்க வைக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் படிக்கிறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் இல்லை, 2 நிமிஷம் இல்லை, 10 நாள் கூட எடுத்து யோசிங்க. தயவு செஞ்சு யோசிச்சுக்கோங்க. வார்த்தை இல்லை, படுத்துறாங்க. மைசூரில் படிக்கணும்னு ஆசைப்பட்ட பாவத்துக்கு இப்படியா? வெரி சேடு.